Hello everyone. Human health and disease today AIDS and cancer. So what is AIDS? இது ஒரு வைரல் டிசீஸ். எய்ட்ஸ் அப்படிங்கிறது அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஓகே, அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஸோ சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்னன்னா குரூப் ஆஃப் சிம்டம்ஸ். ஓகே, ஸோ இம்யூனிட்டி வந்து டெஃபிசியன்ட் ஆகக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் தான் இது எதனால் வருதுன்னா பை எ வைரஸ், ஹியூமன் இம்யூனோ டெஃபிசியன்சி வைரஸ் ஹெச்ஐவி. ஓகே, த ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1981 இந்த அட்லாண்டா ஆஃப் யூஎஸ்ஏல, அதாவது டிசீஸ் கண்ட்ரோல் சென்டரில் வெரி ஃபஸ்ட்டு எய்ட்ஸ் கேஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. இட் இஸ் அ ஹோமோசெக்சுவல் male he had that disease HIV. So very first 1981 கண்டுபிடிச்சாங்க. In the year 83 the disease was caused by HIV virus அப்படிங்கிறத லுக்மான் டெய்னர் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ த நேம் HIV அப்படிங்கிற நேம் வந்து coined by கமிட்டி ஆஃப் வைரல் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூஎஸ்ஏ அமைப்பு தான் இந்த நேம் வந்து கொடுத்தாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் இந்த டிசீஸோட மெயின் கேரக்டர் என்ன தெரியுங்களா? டிக்ரீஸ்ட் நம்பர் ஆஃப் T lymphocytes. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, டிக்ரீஸ்டு T lymphocytes. ஓகே, see the structure of virus. ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த HIV வைரஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ப்ரோட்டீன் கோட்டில் கிளைகோப்ரோட்டீன் 120 நாப் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நாப்னு சொல்லுவாங்க. அண்டு ஒன் GP41 கிளைகோப்ரோட்டீன் 41 சொல்லக்கூடிய ஒரு ஸ்டிக் இருக்குது. ஸோ தட் இஸ் அவுட்டர் ப்ரோட்டீன் அண்ட் இட் மேட் அப் ஆஃப் லிப்போப்ரோட்டீன் கோட். ஓகே, இன்னரில் பாருங்கள் 2 ப்ரோட்டீன் கோட் இருக்குது. அதில் 2 ப்ரோட்டீன் கோட் P18 அண்ட் P24. P18ங்கிறது அவுட்டர் ப்ரோட்டீன் கோட், P24 is inner protein coat. Okay, and centrally placed to RNA. So single stranded RNA இருக்கு. and 2 enzymes இருக்கு. ஒரு reverse transcriptase சொல்லக்கூடிய ஒரு enzyme and protease. So there are 2 enzymes. So இதான் ஒரு spherical shaped virus. இந்த வைரஸ்னால தான் நமக்கு எய்ட்ஸ்ங்கிற அந்த டிசீஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸை அட்டாக் பண்ணுது. ஓகே, ரைட். வெரி ஃபர்ஸ்ட் இந்த வைரஸோட பேத்தோஜெனிசிட்டி பாருங்கள். இந்த ஹெச்ஐவி வைரஸ் அதில் RNA இருக்குது. ஸோ RNA இஸ் ரிலீஸ்ட் இன்டு த ஹோஸ்ட் செல். பெரும்பாலும் எந்த மாதிரி ஹோஸ்ட் செல் அஃபெக்ட் ஆகும்னா, வெரி ஃபர்ஸ்ட் வைரஸ் இன்ஃபெக்ட் மேக்ரோபாஜஸ் இன் பிளட். ஸோ பிளட்ல மேக்ரோபாஜஸ் இருக்கும். அந்த மேக்ரோபாஜஸை வைரஸ் வந்து அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணும்போது இந்த RNA வந்து இன்ஃபெக்ட் ஆகி உள்ளே போயிட்டு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைமும் உள்ளே போயிடும். ஸோ அந்த என்சைம் மூலமாக இந்த RNA ஃபஸ்ட்டு டிஎன்ஏவாக டிரான்ஸ்கிரைப் ஆகும், அதாவது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். அந்த டிஎன்ஏ guide ghost DNA to multiply this viral particle. ஸோ வைரல் பார்ட்டிகிள் நிறைய பெருகிட்டதும் அந்த ஒவ்வொரு வைரஸும் நியூவாக ப்ரொடியூஸ் ஆகி வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் சிம்பிளி வைரஸ் பார்ட்டிகிள் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ மேக்ரோபாஜஸ் ஆர் லாஸ்ட் டியூ டு இன்ஃபெக்ஷன் ஆஃப் வைரஸ். தென் T helper செல். இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதே இந்த செல்ஸ் தான். அப்புறம் CD4 செல்ஸ், அப்புறம் பிளாஸ்மா செல்ஸ். இந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுனால இம்யூனிட்டி வந்து நமக்கு டெஃபிசியன்ட் ஆகிடும், குறைஞ்சு போயிடும். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். இப்போ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா இது ஒரு ரெட்ரோ வைரஸ். ஏன்னா RNA இருக்குது, அதனால இட் இஸ் அ ஹியூமன் இன்ஃபெக்டிங் ரெட்ரோ வைரஸ். லென்டி வைரஸ் ஃபேமிலி. இட் இஸ் அ லென்டி வைரஸ் ஃபேமிலி. Okay, and then it has 2 central core single stranded RNA and 2 enzymes reverse transcriptase protease இருக்குன்றது தான் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம பார்க்கும்போது சிம்டம்ஸ் ஆஃப் HIV. இப்போ இந்த எய்ட்ஸோட சிம்டம்ஸை நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது விண்டோ பீரியட் சிம்டம்ஸ், விண்டோ பீரியட். செகண்ட் வந்து ஃபுல் ப்ளோன் எய்ட்ஸ். அந்த மாதிரி சிம்டம்ஸை 2ஆக பிரிக்கலாம். window period no symptoms identified, no antibodies identified,
நோ டிசீஸ் ஆல்சோ ஐடென்டிஃபை, நெகட்டிவ்னு காட்டும். ஸோ சிம்டம்ஸை காட்டாத ஒரு நிலை, அதாவது த லேக் பீரியட் பிட்வீன் இன்ஃபெக்ஷன் அண்ட் சிம்டம்ஸ் வெல் நோன். அதாவது இன்ஃபெக்ஷனுக்கும் சிம்டம் வெளியில் வரக்கூடிய அந்த டைம் பீரியட் தான் இந்த பீரியட். இது வந்து எவ்வளோ அப்படின்னா 2 to 12 வீக்ஸாக இருக்கும். ஓகே, அது சில நேரம் பார்த்தீங்கன்னா மெனி இயர்ஸ் கூட சிம்டம்ஸ் வெளியில் வராமல் வைரஸ் வந்து பாடிக்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் விண்டோ பீரியட். இந்த விண்டோ பீரியடில் சிம்டம்ஸ் நோ அக்கரன்ஸ். ஓகே, ஆன்டிபாடிஸும் ப்ரொடக்ஷன் ஆகாது, டெஸ்ட் பண்ணாலும் நமக்கு நெகட்டிவ் தான் வரும். பட் ஃபுல் ப்ளோன் பீரியடில் சிம்டம்ஸ் இருக்கும், குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் வரும். ஓகே, நிமோனியா, டியூபர்குலோசிஸ், கப்போசிஸ் சார்கோமான்னு சொல்லக்கூடிய ஸ்கின் கேன்சர், இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும். ஓகே, இந்த சிம்டம்ஸில் அந்த டி லிம்போசைட்ஸோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போயிடும். எவ்வளோ குறைஞ்சி போயிடுமா, ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் ரேஞ்ச் வந்து 900 × 10⁶ பெர் 100 லிட்டர். எஸ், 1 லிட்டர் பிளட்டில் இவ்வளவு டி லிம்போசைட்ஸ் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் HIV இன்ஃபெக்ஷன் 200 × 10⁶ பெர் 1 லிட்டர் அப்படின்னு மாறிடும். ஸோ ரிடக்ஷன் ஆகிடும். ஸோ ரெடியூஸ்டு டி லிம்போசைட்ஸ், அதுதான் மெயின் ரீசன். அது போக நிறைய சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சோம். ஹை பவுட் ஆஃப் ஃபீவர், அதிகமான ஃபீவர் வரும். ரிப்பீட்டட் எபிசோட்ஸ் ஆஃப் டயோரியா. ஸோ ஃபீவர், டயோரியா, வெயிட் லாஸ், பெர்சிஸ்டன்ட் கஃப், இருமிக்கிட்டே இருப்பாங்க, வெயிட் லாஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து ஃபுல் ப்ளோன் பீரியடில் எய்ட்ஸோட சிம்டம்ஸாக இருக்கும். குறிப்பாக அந்த ஒரு 4 டிசீஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, டியூபர்குலோசிஸ் ஃபுல் ப்ளோன் எய்ட்ஸில் சிம்டம்ஸ் பாருங்கள். டியூபர்குலோசிஸ் பை மைக்கோபாக்டீரியம் ஏவிஎம், அப்புறம் கேண்டிடியாசிஸ் இருக்கும், அதாவது மவுத்து ஊண்டு இருக்கும், அதாவது பை ஃபங்கஸ் நிமோசிஸ்டிஸ் கேரினி அப்படிங்கிற ஃபங்கஸ்னால வரக்கூடியது தான் இந்த கேண்டிடியாசிஸ், வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. கேன்சர் ஆஃப் ஸ்கின் அண்ட் லிம்ப் நோட்ஸ். ஸோ ஸ்கின்லாம் லிம்ப் நோட்ஸ்லாம் கேன்சர் வந்துடும், அதான் கப்போசிஸ் சார்கோமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா HIV ஆக்டஸ் ஆன்கோஜெனிக் வைரஸாக மாறிடும், அதாவது கேன்சர் காசிங் வைரஸாக இப்போ செயல்படும். ஸோ அதனால தான் இந்த கேன்சர் ஃபார்ம் ஆகுது. அண்ட் என்செபாலிட்டிஸ், இது ஒரு பேராசைட்னால வரக்கூடிய டிசீஸ். டோக்ஸோபிளாஸ்மா கோண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேராசைட் நம்மளை அட்டாக் பண்ணும். ஸோ அதனால் இந்த ஃபுல் ப்ளோன் எய்ட்ஸில் இந்த 4 சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட். எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 மெத்தட் இருக்குது, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இருக்கு இல்லையா, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அந்த என்சைம் வந்து இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இன்ஹிபிட்டர். இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இன்ஹிபிட்டர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜிடோவிடின், ஓகே, அண்ட் ஸ்டாவிடின், ட்ரைசிவிர், இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. DDI அதாவது டைடெக்சிமிடின். இந்த சிடோவிடினுக்கு பழைய நேம் வந்து அசிட்டோதைமிடின். ஓகே, ஆல்சோ கால்ட் அஸ் அசிட்டோதைமிடின். அண்டு ஃபோஸ்கார்னட். இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இன்ஹிபிட்டராக யூஸ் ஆகுது. கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் தென் செகண்ட் இன்ஹிபிட்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது புரோட்டியேஸ் இன்ஹிபிட்டர். ஸோ 2 என்சைம் இருக்குது, அதை இன்ஹிபிட் பண்ணுறதுனால டிசீஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, புரோட்டியேஸ் இன்ஹிபிட்டருக்கு நம்ம ரிட்டனாவிர், நெல்ஃபினாவிர், ஓகே, இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. நெல்ஃபினாவிர் அண்டு ஸோ சாக்குனாவிர். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் ரிட்டனாவிர், நெல்ஃபினாவிர், சாக்குனாவிர், இது வந்து புரோட்டியேஸ் இன்ஹிபிட்டராக செயல்படுது. இதில் இருந்து கொஸ்டின் வரலாம். இப்போ ரெண்டுமே கம்பைண்டாக ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இன்ஹிபிட்டரும் எல்லாம் சேர்த்து கம்பைண்டாக அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மெத்தடுக்கு பேர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைலி ஆக்டிவ் ஆன்டி ரெட்ரோவைரல் டெக்னிக். ஓகே, இதை நம்ம காக்டைல் ட்ரீட்மெண்ட்னே சொல்லுவாங்க. இந்த காக்டைல் ட்ரீட்மெண்ட்டை முதல்ல யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1993 ஓகே, டேவிட் அண்ட் கோ அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. டேவிட் அண்ட் கோ. ஹார்ட், இந்த ஹார்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஹார்ட் காக்டைல் ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இன்ஹிபிட்டரையும் இந்த புரோட்டியேஸ் இன்ஹிபிட்டரையும் கம்பைன் பண்ணி கொடுக்குறது தான் ஹார்ட்டோட. ஸோ அடுத்தது வந்து டெஸ்ட்டு, டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டு 3 மெத்தடாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட், இன்னொன்று கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்.
ஓகே, இன்னொன்று நான் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட். நம்ம 2 டெஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. மூணாவது நான் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் வந்து பிசிஆர். நான் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டுங்கிறது பிசிஆர் மூலமாக பண்ணலாம். ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுங்கிறது எலைசா. இந்த கன்ஃபர்மேட்டரி வந்து வெஸ்டர்ன் பிளாட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிளாட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடிஸை செக் பண்ணலாம். ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் HIV வைரஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆகிருந்தால் அது கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் HIV அண்ட் நவ் கேன்சர். இந்த எய்ட்ஸுக்கு இன்னொரு நேம் வந்து ஸ்லிம் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் டைட்டிலே கொடுத்துருந்தேன், ஸ்லிம் டிசீஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது கேன்சர். இப்போ கேன்சருங்கிறது என்ன அப்படின்னா அன்ரெட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் பீயிங்ஸோட அன்ரெட்டட் டிசீஸ், அதாவது அன்கண்ட்ரோல்டு. ஓகே, அன்கண்ட்ரோல்டு அப்நார்மல் எக்ஸசிவ் மைட்டோட்டிக் செல்ஸ், excessive mitotic division of normal cell, that is called cancer. Division of normal cells. ஓகே, இதுதான் நம்ம கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நார்மல் செல் சும்மா இருக்காமல் ரொம்ப அன்கண்ட்ரோல்டு கண்டிஷனில் ரொம்ப வேகமாக மல்டிப்ளை ஆகி கேன்சர்ஸ் எல்லாம் மாறும். தட் இஸ் கால்டு கேன்சர். ஸோ ஸ்டடி ஆஃப் கேன்சர் வந்து ஆன்கோலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கேன்சர் இந்த டியூமர் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் டியூமர், நல்லா கவனிங்க. டைப்ஸ் ஆஃப் டியூமர். ஸோ டியூமரை ரெண்டாக பிரிக்கலாம். பினைன் மலிக்னன்ட். பினைன் மலிக்னன்ட். இப்போ பினைன்ங்கிறது ஒரு டேஞ்சரஸ் கிடையாது, ஒரு லிமிட்டட் டேமேஜ் உடையது, ஆனால் லிட்டில் டேமேஜ். ஆனால் அந்த மலிக்னன்ட் தான் ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ பினைன் அப்படிங்கிறது எந்த ஸ்பாட்டில் உருவாச்சோ, ஆரிஜின் ஆஃப் ஸ்பாட் இருக்கு இல்லையா, அங்கேயே மட்டும் தான் டெவலப் ஆகும். கேன்சர் செல் உருவான ஆரிஜினில் மட்டும் ஃபவுண்ட் ஆகும். அது போக டு நாட் ஸ்ப்ரெட்டு, நோ ஸ்ப்ரெட்டு, little damage. Okay, so little damage, so remains confined at origin site la mattum dhaan irukum. Ana idu appadi kediyadhu. Origin site la irundhu they travel somewhere of the body where they can start new growth of cancer cell. Body muludhu anganga cancer form agum. So that is malignant, spreadable, dangerous. Okay, the malignant vandu neoplastic nu solluvaanga. இந்த cells neoplastic na enna arthamna ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு அங்கே வந்து க்ரோத் நடக்கும். ஓகே, அதுதான் மலிக்னன்ட், அதாவது நியோ பிளாஸ்டிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்டேசிஸ்ன்ற கண்டிஷன் இருக்கும். மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மோஸ்ட் ஃபியர்டு ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதாவது பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து ட்ராவல் ஆகும். எங்கே ஆரிஜின் ஆகுதோ அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகும். அதுதான் மெட்டாஸ்டேசிஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ். மலிக்னன்ட் டியூமரை பற்றி பார்க்கலாம், அதுதான் டேஞ்சர். அதில் 3 டைப்ஸ் இருக்குது. இப்போ 80% ஆஃப் த கேன்சர் வந்து எங்கே வரும்னா கார்சினோமா டைப்னே சொல்லுவாங்க. அதாவது இது எங்கெங்கே இருக்கும்னா ஸ்கின்னு, எபிதீலியல் டிஷ்யூஸில் இருக்கும். ஓகே, ஆனால் செகண்ட் டைப் வந்து சார்கோமாங்கிறது இந்த மசில்ஸு, மசில், போன், லிம்ஃப் நோட்ஸ் இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடியது சார்கோமா. தேர்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கேமியா. லுக்கேமியாங்கிறது கரெக்டாக எஸ்பெஷலி WBC வந்து கேன்சர்ஸ் எல்லாம் மாறிடும். ஸோ தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் கேன்சர். இப்போ இதில் வந்து நிறைய கேன்சர்ஸ் இருக்குது. பிரெயின் கார்சினோமா, கார்சினோமா தான் 80%. ஸோ இதில் பிரெயின் கார்சினோமா, லங் கார்சினோமா. ஓகே, இந்த லங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 31% கேன்சரே இதுதான். ஓகே, லங் கார்சினோமா, கேஸ்ட்ரிக் கார்சினோமா, கோலன் கார்சினோமா. கோலன்னா குடலில் வரக்கூடிய புற்றுநோய். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேன்சர் வரும். அதே இது மசில் கார்சினோமான்னா சார்கோ. இது வந்து மயோ சார்கோமா, ஆஸ்டியோ சார்கோமா, லிம்போ சார்கோமா அப்படின்னு 3ஆக பிரிக்கலாம். ஓகே, அப்புறம் லுக்கேமியாங்கிறது ரிடக்ஷன் ஆஃப் WBC. WBC என்ன ஆகிடும்னா கேன்சர் செல்ஸாக மாறிடும். ஓகே, இப்போ கேன்சர் செல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு நார்மல் செல் இருக்குன்னா அது மைட்டோட்டிக் டிவிஷனில் என்ன ஆகலாம், ஒரு 4 செல்ஸாக ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் ஒரு 3 ஜீன் வந்து இந்த செல்லை கண்ட்ரோல் பண்ணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோ ஆங்கோஜீன். புரோட்டோ ஆங்கோஜீன்னு ஒரு ஜீன் இருக்கும். அந்த ஜீனோட வேலை என்னென்னா இட் கண்ட்ரோல்ஸ் த க்ரோத் ஆஃப் மைட்டோட்டிக் டிவிஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ்ன்னு போடுவாங்க, இது மைனஸ்ன்னு போடுவாங்க. அதாவது என்னென்னா இது டியூமர் சப்ரஸர் ஜீன். மூணாவது ஜீன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா
ஜீன் ரிலேட்டட் டு ப்ரோக்ராம்டு செல் டெத், பிசிடின்னு சொல்லுவாங்க. இப்போ புரோட்டோ ஆங்கோஜீன் வந்து நார்மல் செல்லில் புரோட்டோ ஆங்கோஜீனாக தான் இருக்கும். அதே மாதிரி டியூமர் சப்ரஸார் ஜீன் வந்து டியூமரை வரவிடாமல் தடுக்கிறது. ஸோ அதனால் மைட்டாசிஸில் கண்ட்ரோல்டு க்ரோத் இருக்கும். ஸோ நார்மல் செல் தான் இங்கே ஃபார்ம் ஆகிடும். ஆனால் டியூமர் செல் வந்து இப்போ நார்மல் செல் வந்து என்ன ஆகுதுன்னா டியூமர் செல்லாம் மாறப்போகுது, மெனி செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 2 சேஞ்சஸ் நல்லா கவனிங்க. புரோட்டோ ஆங்கோஜீன் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன மாறிடும்னா ஆங்கோஜீனாக மாறிடும். ஓகே, இட் இஸ் கன்வெர்டட் டு ஆங்கோஜீன். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி தான். ஆங்கோஜீனாக மாறிச்சுன்னா இது வந்து கேன்சர்ஸ் எல்லாம் இதாகும். அப்புறம் டியூமர் சப்ரஸர் ஜீன் இருக்குல்ல, அது வந்து என்ன ஆகுதுன்னா செயல்படாமல் போயிடும். டியூமர் சப்ரஸர் ஜீன் வந்து நோ ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதனால் இந்த கேன்சர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காண்டாக்ட் இன்ஹிபிஷன் வந்து நார்மல் செல் கிடையாது. ஒரு நார்மல் செல்லு வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு செல்லை டச் பண்ணிடுச்சுன்னா அது அன்கண்ட்ரோல்டு க்ரோத்தாக ஸ்டாப் ஆகிடும், மல்டிப்ளை ஆகாது. ஆனால் கேன்சர் செல் அப்படி கிடையாது. ஒரு கேன்சர் செல்லோட டிஷ்யூ வந்து இன்னொரு செல்லை டச் பண்ணதுக்கு அப்புறமும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு பேட்ச் மாதிரி, ஒரு டிஷ்யூ மாதிரி ஒரு டியூமர் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ காண்டாக்ட் இன்ஹிபிஷன் அது வந்து கிடையாது. நோ காண்டாக்ட் இன்ஹிபிஷன் ஃபார் கேன்சர் செல்ஸ். அதுதான் இங்கே வந்து மெயினான விஷயம். ஆனால் காண்டாக்ட் இன்ஹிபிஷன் நார்மல் செல்லுக்கு உண்டு, பட் டியூமர் செல்லுக்கு கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேன்சர் காசிங் ஏஜென்ட், கார்சினோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்சினோஜனை நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபிசிக்கல், கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பயாலஜிக்கல், ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், அந்த மாதிரி 3 பிரிப்பாங்க. இப்போ ஃபிசிக்கல்னா எக்ஸ்ரே, யூவி, காமா ரேஸ், இந்த மாதிரி அயானைசிங் ரேடியேஷனில் எக்ஸ்ரே இருக்கும், அயனைசிங் ரேடியேஷன் எக்ஸ்ரே. நான் அயனைசிங் ரேடியேஷனில் வந்து யூவி, காமா ரேஸ் அதெல்லாம் வந்துடும். ஓகே, கெமிக்கலில் வந்து இப்போ டொபாக்கோ இருக்கு இல்லையா, புகையிலை, அதில் வந்து சில கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். அந்த கெமிக்கல் வந்து நிக்கோட்டின், நார் நிக்கோட்டின், அதெல்லாம் கேன்சர் காசும். பயாலஜிக்கில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்கோஜீன், அப்புறம் வைரஸோட ஜீன் இருக்குல்ல, வைரஸ் ஆன்கோஜீன், இந்த 2 ஜீன் தான் வந்து பயாலஜிக்கலி அஃபெக்ட்ஸ். அப்போ சி ஜீன் தான் என்னதுப்பா, செல் ஆன்கோஜீன். ஓகே, அண்டு பி ஜீன், பி ஆன்கோஜீன், இது வந்து செல் ஆன்கோஜீன். அதாவது புரோட்டோ ஆங்கோஜெனிக்ல இருந்து ஆங்கோஜீனா மாறிச்சுன்னா வைரஸ் வரும், இது கேன்சர் வரும்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். அது மாதிரி இது வைரஸ்னால வரக்கூடிய ஆங்கோஜீன். ஸோ இதுதான் காரணங்கள். ஓகே, இப்போ கேன்சர் எப்படி டயக்னாஸ் பண்ணுறது, எப்படி ட்ரீட் பண்ணுறது, இப்போ கண்டுபிடிக்கிறது எப்படி, டயக்னாசிஸ் 3 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று பயோப்சி, இன்னொன்று வந்து மாலிகுலர் பயாலஜியில் நம்ம ஆன்டிபாடிஸ் டிடெக்ட் பண்ண முடியும். ஓகே, தேர்டு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து டிடெக்ட் பண்ணலாம். இன்டர்னல் ஆர்கன்ஸை என்ன பண்ணலாம்னா அது 3 மெத்தடில் கண்டுபிடிக்க முடியும். அதில் ஏதாவது ரேடியோகிராஃபி மூலமாக கண்டுபிடிக்கலாம், சிடி ஸ்கேன் மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம், எம்ஆர்ஐ ஸ்கேன், இந்த மாதிரி ஸ்கேனிங் மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதில் பயோப்சிங்கிறது டிஷ்யூ, அதாவது கேன்சர் டிஷ்யூ எடுத்து கட் பண்ணி அதை வந்து பயோப்சி டெக்னிக்கில் அதை செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி மாலிகுலர் ஆன்டிபாடிஸ் ப்ரெசன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த 3 மெத்தடில் நம்ம டயக்னோசிஸ் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி 4 மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ தெர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியோ தெரப்பி. ஓகே, ஸோ ரேடியோ ஆக்டிவ் வேவ்ஸ் என்ன பண்ணலாம்னா இந்த கேன்சர் செல் மேலே இரேடியேட் பண்ணி அதை அழிக்கலாம். கீமோதெரப்பி, கெமிக்கல்ஸ், ட்ரக் இருக்குல்ல, ஆனால் ட்ரக்கில் என்ன பிரச்சனைனா ஹேர் லாஸ், அனிமியா, அந்த மாதிரியான சில சைடு எஃபெக்டும் இருக்குது. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணலாம். சர்ஜரி தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஜரி பண்ணிவிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கணும், பட் சர்ஜரி தான் ப்ரைமரியாக பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி இம்யூனோதெரப்பி, இது ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட். இது வந்து ஆல்ஃபா இன்டர்ஃபெரான்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ஃபா இன்டர்ஃபெரான்ஸ் மூலமாக கேன்சர் செல்லை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கேன்சர் அண்ட் எய்ட்ஸ்.